உம் முகத்தை தேடுவேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம் முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே என்று உம்மிடத்தில் என் இருதயம் சொல்லிற்று என்று திருப்பாடல் 27:8 தாவீது ஆண்டவர் கொடுத்த வாக்கை தனது ஜெபமாக்கி ஜெபம் செய்ததை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவருடைய முகத்தை பார்த்து பெரிய அரசராக மாறினதினால் அவர் தன் அனுபவத்திலிருந்து நம்மிடம் சொல்லுகின்றார், நீங்களும் ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள், உங்களது முகம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதம் 34:5. ஆம் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய முகத்தில் ஒளி உண்டு. நமது வாழ்க்கையை பிரகாசிக்கக்கூடிய ஒளி ஆண்டவருடைய முகத்தில் உண்டு என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. ஆனால் நாம் பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் உடனே நாம் இவர் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா, அவர் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று யாரையோ நாம் போய் பார்க்கிறோம். டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஃபினான்ஷியல்ஸ், பேங்க் அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்று யாரையோ போய் அவர்களுடைய தயை நமக்கு கிடைக்காதா என்று பார்க்கின்றோம். ஆனால் அநேக முறை இவர்கள் யாரும் நமக்கு உதவி செய்ய முன் வர மாட்டார்கள் என்பதுதான் நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் நமது கதவை தட்டிக்கொண்டு, மகளே, மகனே, இதோ நான் வந்திருக்கின்றேன் உனது பிரச்சனையை தீர்ப்பதற்கு, கதவை திற என்று தட்டி கொண்டிருக்கும் ஆண்டவரை நாம் உள்ளே அனுமதிக்க மறுக்கின்றோம். அவருடைய முகத்தை தேட மறுக்கின்றோம். ஆனால் அவருடைய முகம் எப்படிப்பட்டது? கனிவான முகம். ஆம், எருசலேம் மக்களை பார்த்து, பெண்களை பார்த்து அவர் சொன்னாரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று. ஆம் அன்பானவர்களே, நாமும் கூட நமது பிரச்சனை என்று நமக்கு ஏதாவது ஒன்று வரும் பொழுது உடனே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் ஆண்டவருடைய முகத்தில் அருள், இரக்கம், கிருபை, சமாதானம், சந்தோஷம், நமது வாழ்வை ஒளிவிக்கக்கூடிய ஒளி மற்றும் விண்ணுலக மண்ணுலக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் காணப்படுகின்றதே. அப்படிப்பட்ட முகத்தை நாம் தேடாமல் அழிந்து போகக்கூடிய மனிதருடைய முகத்தை தேடி நாம் செல்வதற்கு எப்படி நமக்கு மனம் வருகின்றது? இதை மாற்றுவோம், நிச்சயம் ஜெயம் பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் எந்நேரமும் ராஜா, இதோ உமது முகத்தை மட்டும் நாடி, உமது முகத்தில் இருந்து எங்களுக்கு பிரகாசம் கிடைக்கும், ஒளி கிடைக்கும் என்று நம்பி மற்றவர்களை விட்டுவிட்டு உம்மையே தேடி வரத்தக்க வகையில் எங்களுக்கு உம்மேல் வாஞ்சையை இன்னும் அதிகமாக நீர் உண்டாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.